வணக்கம் நம்பிக்கை. வை வாட் ஹவுஸ் சீரீஸ் மூலமா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் நம்மளுடைய சீரீஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க. சாரை சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சுமையா. சார், நம்மளுடைய இந்த சீரீஸில் முன்னாடியே நீங்கள் ஒரு முறை சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட இதயங்களை கொண்ட உயிரினம் இருக்குது அப்படின்ட்டு. பட் இப்போ என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட மூளையை கொண்ட உயிரினங்கள் ஏதாவது இருக்கா சார்? அப்படி இருக்குன்னா அந்த உயிரினங்கள்லாம் என்ன சார்? ஒன்றுக்கும் மேற்பட்ட மூளைகளை கொண்ட விலங்குகள் உள்ளன. அவை ஆக்டோபஸ், அட்டைகள், கரப்பான் பூச்சிகள் போன்றவை. ஆக்டோபஸுக்கு 9 மூளைகள் இருப்பதாக கணக்கிடப்படுகிறது. ஆக்டோபஸின் மைய மூளை 2 கண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. இதுவே ஆக்டோபஸின் முடிவெடுக்கும் திறனுக்கும் இயக்கங்களுக்கும் மையமாக செயல்படுகிறது. ஆக்டோபஸின் 8 கரங்களிலும் 8 நரம்பு முடிச்சுகள் உள்ளன. இவை சிறு மூளைகளாக கருதப்படுகின்றன. ஆக்டோபஸின் மொத்த நியூரான்களில் 2/3 பங்குக்கும் அதிகமான நியூரான்கள் இந்த 8 சிறு மூளைகளில் தான் அடங்கியுள்ளன. ஆக்டோபஸின் மைய மூளையின் கட்டுப்பாடு இல்லாமலேயே ஆக்டோபஸின் கரங்கள் சுயமாக செயல்படவும் இரைகளை பிடிக்கவும் உண்ணவும் இந்த சிறு மூளைகள் உதவுகின்றன. இந்த வகையில் ஆக்டோபஸின் நரம்பு மண்டலம் ஒரு அற்புதமான டிஸ்ட்ரிபியூட்டட் நியூரோ சிஸ்டம் ஆகும். அதேபோல் அட்டைகள், லீச்சஸ், இவற்றின் உடல் பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கியது. ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு நரம்பு முடிச்சு உள்ளது. இந்த ஒவ்வொரு நரம்பு முடிச்சும் ஒரு சிறு மூளை போல செயல்பட்டு அந்த பிரிவின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. இப்படி 32 சிறு மூளைகளை கொண்டவைதான் அட்டைகள். கரப்பான் பூச்சிக்கு 2 பெரிய நரம்பு முடிச்சுகள் உள்ளன. ஒன்று தலையிலும் மற்றொன்று உடலின் வயிற்றுப்பகுதியிலும் உள்ளன. இவை இரண்டும் தனித்தனி மூளையாகவே செயல்படுகின்றன. உதாரணமாக, வயிற்றுப்பகுதியில் உள்ள நரம்பு முடிச்சு கால்களின் இயக்கத்தை சுயமாக கட்டுப்படுத்துகிறது. இதனால்தான் கரப்பான் பூச்சி தலையை இழந்த பின்னரும் கூட சிறிது காலம் நகரவும் வாழவும் முடிகிறது. ஆக்டோபஸ், அட்டைகள், கரப்பான் பூச்சி போன்றவற்றின் மூளை அமைப்பு தனித்துவத்துடன் சூழல் தேவைகளுக்கேற்ப உருவாகி இயற்கையின் ஒரு அதிசயமாக தெரிகிறது. சார், கற்பாம்பூச்சியே ரொம்ப குட்டியாக இருக்கும். பட் கற்பாம்பூச்சிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மூளைகள் இருக்குது அப்படின்றதே ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. ஃபைன் சார், அடுத்த கேள்விக்கு மூவ் ஆகும். சார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அரிதான ஒரு கனிமம்னா என்னது? கியாத்வைட் என்ற கனிமம்தான் உலகிலேயே அரிதான கனிமமாக கருதப்படுகிறது. இது சிவப்பு ஆரஞ்சு நிற வண்ணத்தில் இருக்கிறது. பிஸ்மத் மற்றும் ஆன்டிமனி ஆக்சைடுகளால் ஆனது இந்த கனிமம். மியான்மரின் மோகோக் பகுதியில் 2010ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கனிமம். அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஒரே ஒரு கிறிஸ்டல் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் அரிய தன்மை காரணமாக இது பிரைஸ்லெஸ் என்று மதிப்பிடப்படுகிறது. கியாத்வைட் என்ற அரிய கனிமம் பூமியின் மேற்பரப்பில் இயல்பாக உருவாவதில்லை. பூமியின் ஆழத்தில் உயர் அழுத்தம், கடும் வெப்பம் இவற்றுக்கிடையே பிஸ்மத் ஆன்டிமனி ஆக்சைடு கலவையால் இந்த அரிய கனிமம் உருவாகிறது. 2010ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் 2015ஆம் ஆண்டில்தான் இது ஒரு புதிய கனிமமாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஒரே ஒரு கிறிஸ்டல் தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதிய கிறிஸ்டல்கள் எதுவும் ஒரே ஒரு கியாத்வைட் கிறிஸ்டல் மட்டுமே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது கண்ணாடி போல தெள்ளத் தெளிவான ஒரு கிறிஸ்டல். ஆனால் இதன் அரிய தன்மை காரணமாக விலை மதிப்பிட முடியாத ஒரு கிறிஸ்டல். அரிதான ஒரு கனிமம் பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். சார், மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்குது, அதனால தான் அவங்க புத்திசாலித்தனத்தோட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு விலங்கினமும் புத்திசாலித்தனத்தோட செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எந்த விலங்கு சார்? அந்த விலங்கு எப்படி அறிவை பயன்படுத்தி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக செயல்படுது? மனிதர்களுக்கு அடுத்தபடியாக அதிக புத்திசாலித்தனம் கொண்ட விலங்குகளாக கருதப்படுபவை சிம்பன்சிஸ்.
சிம்பன்சிகளின் மூளை சுமார் 400 கிராம் எடை கொண்டது. அவற்றின் உடல் எடையை ஒப்பிடும்போது இது மிகப்பெரிய மூளை. இந்த மூளையை கொண்டு சிம்பன்சிகள் தங்கள் அறிவாற்றல் திறன்களையும் சமூக அறிவையும் வளர்த்து கொண்டுள்ளன. சிம்பன்சிகள் தங்கள் மூளையை சிக்கல் தீர்வுக்கு பயன்படுத்துகின்றன, ப்ராப்ளம் சால்விங். கரையான்களை தோண்டி எடுக்கும் குச்சிகளை உருவாக்குகின்றன. பருப்புகளை உடைக்கும் கல் கருவிகளை பயன்படுத்துகின்றன. சிம்பன்சிகள் தங்கள் மூளையை கற்றல் திறனுக்கும் கற்பிக்கும் திறனுக்கும் பயன்படுத்துகின்றன. தாய் சிம்பன்சிகள் தங்கள் குழந்தைகளுக்கு கருவி பயன்பாட்டை கற்றுத்தருகின்றன. சிம்பன்சிகள் தமக்குள் குழு பாரம்பரியங்களை பின்பற்றுகின்றன. சிம்பன்சிகள் தங்கள் மூளையை மொழி போன்ற தொடர்புக்கும் பயன்படுத்துகின்றன. 60க்கும் மேற்பட்ட சத்தங்கள் மூலமாகவும் சைகைகள் மூலமாகவும் சிம்பன்சிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன. சிம்பன்சிகளை மனிதர்களின் முந்தைய உறவினர்கள் ஆக்குகிறது. மனிதர்களுக்கு அடுத்தபடியா புத்திசாலித்தனமா செயல்படுவது சிம்பான்சிஸ் அப்படின்றத ரொம்ப தெளிவா எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சார். இன்றைய நம்மளுடைய வைவாட்டர் சீரீஸ் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சுமையா.